தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல். தேர்தல் நெருங்குவதால் மக்களை கவரும் வகையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. சாதாரண மனிதனின் வாழ்வில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 5 நாள் நடைபெறும் கண்காட்சியில் பிரான்ஸ், ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தலைவர்கள், பில்கேட்ஸ், சுந்தர் பிச்சை உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மார்ச் மாதத்தில் ஒரே வாரத்தில் 2 முறை தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்திலும், மார்ச் 6இல் வேலூரில் நடைபெறும் என்டிஏ கூட்டத்திலும் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். அனைத்து வயது பெண்களையும் சபரிமலை செல்ல அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு. 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு வழக்குகளை விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. சபரிமலை தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு வழக்கில் ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை விசாரணை. 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் இறுதி வாதம் நடைபெறும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கல்லூரிகளில் 542 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடங்கள் திறப்பு. 556 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உயர்கல்வியின் தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தும் நோக்கில் நமது தமிழ்நாடு அரசு வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் சார்பில் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, தேனி, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், திருச்சி, மதுரை, வேலூர், தருமபுரி மற்றும் சிவகங்கை ஆகிய 13 மாவட்டங்களில் ரூபாய் 88.18 கோடி மதிப்பீட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள். ரத்த கண்ணீர் படத்தில் காந்தாவாக நடித்த பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜத்திற்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. மூத்த திரைப்பட இயக்குநர் எஸ்.பி. முத்துராமனுக்கும் கலைஞர் நினைவு கலைத்துறை விருது வழங்கி சிறப்பித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் 672 வேளாண் எந்திரங்கள், கருவிகளின் சேவைகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உழவர் அங்காடிகள், ஒருங்கிணைந்த விரிவாக்க மையங்கள், விதை சேமிப்பு கிடங்குகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உள்ளிட்டவையும் காணொலி வாயிலாக திறப்பு. சென்னை மாநகராட்சியில் கொசு ஒழிப்பிற்காக ஒதுக்கப்பட்ட 16 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதியிலும் ஊழல் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. குறைந்தபட்சம் கொசுக்களை கூட ஒழிக்க முடியாமல் போட்டோஷூட் நடத்தி கொண்டு முதலமைச்சர் தற்பெருமை பேசிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் ஆட்சியில் பங்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தனக்கு தெரியாது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. மதுரை மாவட்ட காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இது நாலேஜ் வந்துதான் இது நடந்ததா? எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும். மாணிக்கம் தாக்கூருக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுரை. பொதுவெளியில பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்றோம். பொதுவெளியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும்.
மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் தினம் தினம் சாடி வருவதால் இறுதி வடிவம் பெற முடியாமல் திமுக கூட்டணி திணறுவதாக நயினார் நாகேந்திரன் சாடல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா என்பதே கேள்விக்குறியாக இருப்பதாகவும் பேச்சு. இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்கார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வடிவம் பெறுதா இல்லையா? கூட்டணி மந்திரி சபை கொடுக்க முடியாது, ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா? நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா? இப்போ மதுரையிலே இப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும்? ஆக முதலமைச்சருக்கு ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா ஒரு ஆட்சி முற்று பெறல. விஜயின் பொதுக்கூட்டத்தில் மரணம் நிகழ்வது அவருக்கு நல்ல சகுனம்தான் என கூறி சிரித்த நயினார் நாகேந்திரன். கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்ததற்கு தமிழக அரசும் விஜயும் தான் காரணம் எனவும் குற்றச்சாட்டு. 41 பேர் நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. விஜயுடன் தன்னை தொடர்புபடுத்தி பேசிய நயினார் நாகேந்திரனுக்கு வழக்கறிஞர் மூலம் நடிகை த்ரிஷா பதிலடி. தனக்கு தொடர்பில்லாத விவகாரங்களில் தன்னை தொடர்புபடுத்தி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கண்டிப்பு. மாநில அரசியலில் உயர்மட்டத்தில் உள்ள ஒருவர் இப்படி ஒரு அருவருக்கத்தக்க கருத்தை கூறுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. தாம் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லை என்றும் தற்போது வரை நடுநிலை வகிப்பதாகவும் நடிகை த்ரிஷா விளக்கம். த்ரிஷா பற்றிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவித்த நயினார் நாகேந்திரன், அன்றைக்கு த்ரிஷா பற்றிய பேச்சு தவறி வந்த வார்த்தை என்று விளக்கம். அன்றைக்கு தவறி வந்த ஒரு வார்த்தை. உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவிக்கிறேன். புதுச்சேரி மாநிலத்திற்கும் தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளதாக விஜய் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் தாவேக அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க புதிய நிர்வாக குழுவையும் நியமித்து உத்தரவு. மொழி போருக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு ஆட்சிக்கு வந்ததாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக தமிழ் மொழிக்கு என்ன செய்தது என ஆவேசம். மொழிப்போர், இரண்டாவது மொழிப்போர் மாணவர்கள் நடத்தினாங்க. திமுக நடத்தல, மாணவர்கள் நடத்தினாங்க. திமுக அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டான். எப்பயுமே ஒட்டுவானுங்களே ஸ்டிக்கர், வேற யாரோ பண்ணது, இவங்க ஸ்டிக்கர் ஒட்டினது. திமுக மாணவர்கள் தன்னந்தனியா சுயம்பாக அவர்கள் பொங்கி எழுந்து இரண்டாவது மொழிப்போர் தமிழுக்காக, நம் தமிழுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது, கலவரம் நடந்தது, எவ்வளவு துப்பாக்கி சூடு நடந்தது. இதை திமுக காரன் பயன்படுத்திக்கிட்டு அதுல ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் சொல்லி 67 ஆட்சிக்கு வந்தாங்க. தமிழ் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 67 இருந்து இன்னி வரைக்கும் தமிழுக்கு என்ன பண்ணாங்க திமுக? என்ன பண்ணீங்க திமுக? தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு தமிழ்நாடு என்ன பண்ணீங்க? மொழிக்கு என்ன பண்ணீங்க? வெக்கக்கேடியா, வெக்கக்கேடு. டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்பான அவதூறு வழக்கில் திமுக எம்பி டிஆர் பாலுவிடம் 3 மணி நேரம் குறுக்கு விசாரணை நடத்திய அண்ணாமலை, மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது 10 கப்பல் வாங்கினீர்களா என்ற கேள்விக்கு 2 கப்பல் வாங்கியதாக டிஆர் பாலு தகவல். ஆறு மாவட்டங்களில் 50 புதிய கருங்கல் குவாரிகளை திறக்க தமிழக அரசு அவசரமாக ஒப்பந்த புள்ளி கோரியிருப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ஆற்று மணல் கொள்ளை மற்றும் இயற்கை வள கொள்ளைகளின் ஆண்டு மதிப்பு மட்டும் 80,000 கோடி ரூபாய்க்கும் அதிகம் எனவும் பகீர் புகார்.
மதுரை திருமங்கலம் அருகே துண்டு பிரசுரம் வெற்றிலை பாக்கு கொடுத்து திமுகவினர் பிரச்சாரம். அறிவிப்பதற்கு முன்பாகவே முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையாவின் மகன் மணிமாறன் பெயரை சொல்லி வாக்கு சேகரிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதியை நோக்கி அரிவாள் வீச்சு. விவாகரத்து வழக்கில் தனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதாக கூறி ஆவேசம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து கரூரில் பாஜக நடத்திய போராட்டத்தின் போது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குறித்து ஆபாச பேச்சு. பொது வாழ்வில் ஈடுபடும் பெண்களை பாலியல் தொழிலாளி போல் பாஜக நிர்வாகி செந்தில்நாதன் பேசியிருப்பதாக ஜோதிமணி வேதனை. நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். ராகுல் காந்தியோட எப்படி இந்த பாராளுமன்றம் இந்த மாதிரி ஆளுகளை இந்த நாட்டை விட்டு நம்ம நாடு நடத்தணுங்கிறதா எங்களுடைய எதுக்கு வேணாலும் புரிஞ்சிருச்சு. ஜோதிமணி குறித்து ஆபாசமாக பேசிய பாஜக நிர்வாகி செந்தில்நாதனுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் மொழியை ஆயுதமாக பயன்படுத்துவது அரசியல் நாகரிகத்தின் வீழ்ச்சியை காட்டுவதாகவும் கோபம். அட்டூழியத்தின் தொடர்ச்சியாக 25 தமிழ் மீனவர்களை சிறைப்பிடித்துச் சென்ற இலங்கை கடற்படை. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது 2 விசைப்படகுகளுடன் மீன்பிடித்துச் சென்று அடாவடி. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட மோதலில் மாமியார் அடித்து கொலை. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனைவியும் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தக்காளி விலை திடீர் சரிவு. 1 கிலோ தக்காளி வெறும் 4 ரூபாய்க்கு விற்பனை. தமிழக அரசு வழங்கிய 5000 ரூபாய் பணத்தை வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்க மகளிர் ஆர்வம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள வங்கிகள் முன்பு ஒரே நேரத்தில் திரண்ட பெண்கள்.